சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் உள்ள 553 பொறியியல் கல்லூரிகளில் 1,66,000 இடங்கள் உள்ளன. இவற்றை நிரப்ப அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பொது கலந்தாய்வு நேற்று தொடங்கியது. இரண்டாவது நாளாக இன்று நடைபெற்று வரும் கலந்தாய்வுக்கு 197.25 முதல் 194.25 வரை கட் ஆஃப் மதிப்பெண் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதில் 8000 மாணவ மாணவிகளுக்கு 9 பகுதிகளாக கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது. மருத்துவ கலந்தாய்வுக்கு முன்னரே பொறியியல் கலந்தாய்வு நடைபெறுவதால் எந்த படிப்பை தேர்வு செய்வது என்பதில் குழப்பம் நீடிப்பதாக கூறியுள்ள மாணவ மாணவிகள், பொறியியல் கலந்தாய்வில் தேர்ச்சி பெற்றாலும் மருத்துவ கல்வி வாய்ப்பு கிடைத்தால் அங்கு சென்று விடுவோம் என்று தெரிவித்தனர். இந்நிலையில் அதிக கட் ஆஃப் மதிப்பெண் மூலம் பொறியியல் கல்வி வாய்ப்பை பெற்ற மாணவ மாணவிகள் மருத்துவ கல்வி வாய்ப்பு கிடைத்ததும் அங்கு சென்று விடுவதால் அரசு பொறியியல் கல்லூரிகளில் அவர்களது இடம் நிரப்பப்படாமல் காலியாக இருக்கும் என்று மாணவ மாணவிகள் தெரிவித்துள்ளனர். எனவே அரசு கல்லூரிகளில் காலியாகும் இடங்களை நிரப்ப இரண்டாவது கட்ட கலந்தாய்வு நடத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொறியியல் கலந்தாய்வுக்கு வரும் மாணவ மாணவிகளின் கல்விக் கடன் பெறுவதற்காக 10 வங்கிகளின் கவுண்டர்கள் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டது. அதற்கான கவுண்டர்கள் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்தாலும் ஸ்டேட் வங்கி மற்றும் பஞ்சாப் நேஷனல் வங்கி கவுண்டர்களில் மட்டுமே ஊழியர்கள் இருக்கின்றனர். மற்ற கவுண்டர்களில் வங்கி ஊழியர்கள் இல்லாததால் அவை மாணவ மாணவிகளுடன் வரும் பெற்றோரின் ஓய்வறையாக மாறியுள்ளது. 195.5 பாப்பா கட்டாப்பு 2.5 மணி இதுக்கு பிரான்ச்சுக்கு வந்திருக்கிறேங்க. இங்கே பேங்க் ஒரு 10 பேங்க் லோன் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. இங்கே இப்போ வந்திருக்கிறது ஒரு 4 பேங்க் தான் வந்திருக்குதுங்க. மீதி லோன் கேட்க போனால் அவங்கவுங்க பிரான்ச்சில் இருக்கிறத லோன் கேட்க சொல்கிறாங்க. அதை மட்டும் என்னங்கிறது நீங்கள் பார்த்து ஏற்பாடு பண்ணால் பரவாயில்லைங்க. கலந்தாய்வு நடக்கும் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் தனியார் கல்லூரிகள் தங்களது விளம்பர பிரசுரங்களை விநியோகிக்க கூடாது என தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு சிலர் வெளிநாடுகளில் மருத்துவ கல்வி படிக்கலாம் என்பது போன்ற பிரசுரங்களை மாணவ மாணவிகளுக்கு விநியோகித்தனர்.